திருப்பூர் நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் அணைப்பாளையம் தரைப்பாலத்தை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராமசாமி. ராமசாமி, முழு தகவல். நிச்சயமாக கோவை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உற்பத்தியாகி சுமார் 162 கிலோமீட்டர் தொலைவிற்கு திருப்பூர் வழியாக பயணித்து காவிரியில் கலக்கிறது நொய்யல் ஆறு. கடந்த 3 நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழை காரணமாக காவிரி ஆற்றின் துணை ஆறான நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக திருப்பூர் மாவட்ட எல்லையான நெல்லமண் தடுப்பணையில் இந்த வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் நீர் ஆனது ஆர்ப்பரித்து கொட்டி வருகின்றது. மேலும் நல்லமண் கோவிலை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் கோவிலுக்குள் செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருப்பூர் நகரின் மையப்பகுதி வழியாக நொய்யல் ஆறு ஓடுவதால் இன்று காலை அதிக நீர்வரத்து காரணமாக அணைப்பாளையம் தரைப்பாலத்தை மூழ்கடித்து மழைநீரானது சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தரைப்பாலத்தை தாண்டி நீர் செல்ல ஆரம்பித்ததால் தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. இதன் காரணமாக அணைப்பாளையம் மற்றும் கல்லூரி சாலை இடையே போக்குவரத்து தடைபட்டது. பாலத்தின் இருபுறமும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த அணைப்பாலத்தை ஒட்டி உயர்மட்ட மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் அங்கு வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வேலைக்கு செல்வோர் மற்றும் பொதுமக்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய சூழலானது ஏற்பட்டுள்ளது. மேலும் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வரும் சூழல் காரணமாக ஆற்றின் கரையோரம் பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நொய்யல் ஆற்றில் இந்த நீர்வரத்து அதிகரித்துள்ள சூழலில் இங்கு நொய்யல் ஆற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள சாய ஆலைகள் தங்களது சாய கழிவுகளை இந்த நொய்யல் ஆற்றில் திறந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மேலும் இது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தொடர் ஆய்வில் ஈடுபட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி ராமசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.